அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகள் முகாமில் அடிப்படை வசதிகளின்றி மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, விவரங்கள்? நிச்சயமாக சையத், இந்த ஸ்டாலின் அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் தற்போது விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பு முகாமில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் எவ்வித அடிப்படை வசதி இல்லாமல் அவதியடைந்து வரும் சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, இருக்கை வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் ஒரு கண் துடைப்புக்காக இந்த மாற்றுத்திறனாளிகள் முகாம் நடந்து வருவதாக மாற்றுத்திறனாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அதாவது விருத்தாச்சலம் பகுதியில் நடைபெற்று வரும் இந்த மாற்றுத்திறனாளிகள் முகாமுக்கு சிதம்பரம், புவனகிரி, திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருந்து மாற்றுத்திறனாளிகள் வரவழைக்கப்பட்டுள்ளதால் தற்போது 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குவிந்துள்ள நிலையில் போதிய அதிகாரிகள் இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் நீண்ட வரிசையில், அதாவது இந்த வெயிலில் காத்து கிடக்கும் ஒரு நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். அதாவது ஊனமுற்ற சான்றிதழ் வாங்கினால் அரசு கொடுக்கும் இந்த உதவித்தொகை தங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தற்போது இந்த விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குவிந்துள்ள நிலையில் அவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பு வசதியும் ஏற்படுத்தாமல், அதாவது எவ்வித அடிப்படை வசதிகள், அதாவது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த குடிப்பதற்கு குடிநீர், இந்த கழிப்பறை வசதி, முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படும் இருக்கை வசதி என எதுவும் ஏற்படுத்தி தராமல் அலட்சியமாக செயல்பட்டு உள்ளதால் வெயிலிலும் கட்டான் தரையிலும் மாற்றுத்திறனாளி காத்து கிடக்கும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் கூட ஈடுபடுத்தாமல் கண் துடைப்புக்காக தற்போது சிறப்பு முகாம் நடைபெற்று வரும் நிலையில் மாற்றுத்திறனாளிகள் ஒருவருக்கு ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவரை பார்ப்பதற்காக செல்லும் ஒரு அவல நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் தொடர்ச்சியாக இந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 முறை இந்த மாற்றுத்திறனாளி முகாம் நடைபெற்றுள்ள நிலையில் ஒவ்வொரு முறையும் இதே நிலை நீடிப்பதாகவும் இதனால் தாங்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளதாக மாற்றுத்திறனாளிகள் மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர். சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.